ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய மிக மிக ஒரு முக்கியமான பக்தர், அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான பக்தருடைய ஜீவ சமாதி ஷிரடியில் இருக்குது. அந்த பக்தருடைய ஜீவ சமாதி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக தரிசனம் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சாய்ராம், சாய்ராம், ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே இன்றைக்கி பாபாவுடைய புகழை பாடாத பக்தர்கள் யாருமே இல்லை. ஆனால் எல்லாருடைய நாவில் வரக்கூடிய ஒரே ஒரு சொல் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாயி, ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாயி. இந்த சொல்லுக்கு உரிய உரிமையாளர் சத்குரு சிவனேசன் சுவாமிகள், அவருடைய ஜீவ சமாதிக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சத்குரு சிவனேசன் சுவாமிகளுடைய ஜீவ சமாதி பார்த்திங்கன்னா ஷிரடியில் பிம்பிள்வாடி ரோடு கடந்து நீங்கள் ரூகி போகிற வில்லேஜில் அமைஞ்சிருக்கு. சாய்ராம், ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே பாபாவுடைய தோரகமாயி, சாவடி, சமாதி மந்திர், லெண்டி தோட்டம், குருஸ்தான், இது போல் ஷிரடிக்குள்ளேயே இருக்கிற இடத்த பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இன்னும் பல அரிய பொக்கிஷங்கள்லாம் ஷிரடியில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பொக்கிஷந்தான் நம்ம சத்குரு சிவனேசன் சாமிகளுடைய புனிதமான குருக்களும். ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குரு நம்ம பாபாக்காக சேவை பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அது சத்குரு சிவனேசன் சுவாமிகள் மட்டுமே தான். சாய்ராம், நம்ம சத்குரு சிவனேசன் சுவாமிகளுடைய புனிதமான குருக்குளம் பார்த்திங்கன்னா ஷிரடியில் பிம்பிள்வாடி ரோடை கடந்து நீங்கள் வந்தீங்கன்னா ரூகி போகிற வில்லேஜில் சத்குரு சிவனேசன் சுவாமிகளுடைய புனிதமான குருக்குளம் அமைஞ்சிருக்கு. ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே தயவு செஞ்சு இந்த சிவனேசன் சுவாமிகளுடைய குருக்குளத்துக்கு வாங்க. இந்த இடத்துல நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை நீங்கள் உணர்வீங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்ட பிறகு இந்த இடத்துல ஒரு தோரகமாயி இருக்குது, சிவனேசன் ஐயாவுடைய தோரகமாயி. இங்கே சிவனேசன் ஐயாவுடைய புகைப்படம் மற்றும் துணி, பாபாவுடைய புகைப்படம் வச்சுருக்காங்க. சத்குரு சிவனேசன் சுவாமிகள் 1927ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில் நாய்க்கர் பாலத்தில் பிறந்தார். திரு சிவனேசன் சுவாமிகள் சிறு வயதிலேயே ஆன்மீக தேடலில் ஈடுபடுறாரு. தன்னுடைய தாயாருடைய மறைவுக்கு அப்புறமா தன்னுடைய குரு தேடலை ஆரம்பிக்கிறாரு. கோயம்புத்தூர் நாய்க்கர் பாளையத்திலிருந்து அவர் புறப்படுறாரு. அவருடைய பயணம் பார்த்திங்கன்னா நேராக மும்பைக்கு போகிறாரு. மும்பையில் பார்த்திங்கன்னா ரயில்வேல போர்ட்டர் வேலையில் பணிபுரிகிறாரு திரு சத்குரு சிவனேசன் ஐயா அவர்கள். அப்போ அங்கிருந்து தன்னுடைய குரு தேடல் முயற்சியில் ஆரம்பிக்கிறாரு. பல ஊர்களுக்கு போகிறாரு. இறுதியாக நாசிக் வராரு. நாசிக்கில் ஒரு குருகுலத்தில் ஒரு குரு கிட்ட குரு பக்தி, குரு தேடல் என்றால் என்ன எல்லாவற்றையும் கற்றுக்கிறாரு. அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா இவரை ஷிரடி நோக்கி போக சொல்கிறாரு. இவரும் தன்னுடைய குரு தேடலை ஷிரடி நோக்கி போகிறாரு. இவர் ஷிரடிக்கு பார்த்தீங்கன்னா 1953 வருடம் தான் இவர் ஷிரடிக்கு வராரு. அப்போ ஷிரடியில் ராமநவமி விழாலாம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இவர் ஷிரடிக்கு வந்த உடனே நேராக தோரகமாய்க்கு தான் போகிறாரு. தோரகமாய்க்கு போனவுடைய இதுதான் என்னுடைய பரமாத்மா, என் சத்குரு வாழ்கிற கோயில் சொல்லிட்டு தோரகமாயில் அடைக்கலமாறாரு. இவருடைய பிரதான வேலைகள் என்னன்னா தோரகமாயை தினந்தோறும் சுத்தப்படுத்துறது, தோரகமாயி எல்லா விளக்குகள் ஏற்றுறது, தோரகமாயை தங்கம் போல ஜொலிக்க வைக்கிறது. அதே போல் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து குளியலிட்டு நெற்றியில் பட்டை போட்டுட்டு பாபாவுடைய புகைப்படத்தை தோரகமாயில் வணங்கிட்டு நேராக குருஸ்தானத்துக்கு போயிட்டு அங்கே பாபாவுடைய புனிதமான குருஸ்தானத்தை சுத்தப்படுத்தி, லெண்டி தோட்டத்தை சுத்தப்படுத்தி, விளக்குகள்லாம் ஏற்றிட்டு மறுபடியும் தோரகமாய்க்கு அங்கு வர சாய் பக்தர்களுக்கு உதி எல்லாம் கொடுத்துட்டு பிரசாதம் எல்லாம் கொடுப்பாரு. அதே போல் பார்த்திங்கன்னா சாவடியில் இரவு நேரத்தில் அமர்ந்து அந்த இடத்துல 8 மணிக்கு மேலே சாவடியில் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயி என்ற மாபெரும் சாய்நாதருடைய சக்தி மிகுந்த மந்திரத்தை பக்தர்களுக்கு எடுத்து சொன்னது நம்ம சிவனேசன் சுவாமிகள் தான். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாபெரும் பக்தர். தன்னுடைய குரு தேடலில் இறுதியாக ஷிரடிக்கு 1953 வருடம் வராரு. கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள் பாபாவுடைய அற்புதமான சேவைகள் எல்லாமே திரு சிவனேசன் ஐயா ஷிரடியில் செய்கிறாரு. இவருடைய மறைவு பார்த்திங்கன்னா 1900
1996ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி சத்குரு சிவனேசன் சுவாமிகள் வந்து ஜீவசமாதி ஆகிறாரு. இவருடைய குருக்களம் பார்த்தீங்கன்னா ஷிரடியில் தான் இருக்குது. இப்போ நம்ம சத்குரு சிவனேசன் சுவாமிகளுடைய ஜீவசமாதியை தான் பார்த்துட்டு இருக்கோம். சத்குரு சிவனேசன் சுவாமிகள் பார்த்தீங்கன்னா பாபாவை பற்றி ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் என்ற நாமத்தை எடுத்து சொன்னார். ஹரித்வார், மதுரா, காசி எல்லாமே இங்கே பாபா கிட்ட இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றுக்கா தேடிக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கங்கையும் யமுனையும் சாய்நாதருடைய திருவடியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாபெரும் சாயோடைய நாமத்தையும் சாயோடைய மகிமையும் எடுத்து சொன்னவர் தான் நம்ம சத்குரு சிவனேசன் சுவாமிகள். நம்ம பாபாவுடைய பக்தர்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த பக்தர்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே ஒரு பக்தர் தான் பாபாவுடைய தோரகமாயில் இருந்து பாபாவுக்கு மறைவுக்கு அப்புறமா பல சேவைகள் எல்லாம் பண்ணி ஷிரடியிலே மகாசமாதி ஆனவர் தான் சத்குரு சிவனேசன் சுவாமிகள். சத்குரு சிவனேசன் சுவாமிகள் எப்பொழுதும் வெள்ளை நிற ஆடையை தான் அணிவார். பாபா கிட்ட இருக்க அந்த தூயமான அந்த அன்பு வந்து எல்லையற்றது. அவருடைய தேடல், அவருடைய குருக்குலம், அவருடைய வாழும் கோயில் அப்படின்னு சொன்னால் அது தோரகமாயி தான். தோரகமாயி அப்படின்னு சொன்னாலே பாபாவுக்கும் பிடிக்கும், சிவனேசன் சுவாமிகளுக்கும் பிடிக்கும், நம்மளை போல சாய் பக்தர்களுக்கும் பிடிக்கும். ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே சத்குரு சிவனேசன் சுவாமிகளுடைய குருகுலத்துக்கு போங்க. இந்த குருகுலத்தில் இவருடைய சமாதியை நீங்கள் வணங்கிட்டு இங்கே ஆரத்தி யார் வேணால் எடுக்கலாம். ஆரத்தி எடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் வந்து இங்கே உட்கார இடம் இருக்கும். கீழே உட்காந்து உங்களுடைய மனசை வந்து நேரடியாக சிவனேசன் ஐயாவுடைய பார்வையில் விழுற மாரி உங்களுடைய மைண்டை அவர்கிட்ட கொண்டு போங்க. உங்களுடைய மனசு வந்து ஒருநிலைப்படுத்தி ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு இடத்துக்கு போகும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, உங்களை கடலில் வந்து கப்பலில் கூட்டிட்டு போயிட்டு ஆழ்கடலில் நிற்க வச்ச கப்பல் வந்து ஒரு அமைதி கொடுக்கும். அந்த இடத்துல அலைகளே இருக்காது, அப்படியே அமைதி இருக்கும். அதுபோல் உங்கள் மனசு வந்து அவ்வளோ அமைதியான ஒரு ஞானத்தை தேடி போகும். அப்படிப்பட்ட சிவனேசன் சுவாமிகளுடைய குருகுலத்துக்கு ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தவறாமல் போங்க. பாபாவுடைய தேடலில் நீங்களும் எல்லாவித முயற்சிகளை பண்ணி வாழ்க்கையில் வெற்றி அடைங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லா மலிக்.